அனைவருக்கும் அகம் நிறைந்த வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகளுக்கான அறிவிப்பை இன்று அவர்களது இணையதள முகவரி பக்கத்தில் வெளியிட்டுள்ளனர். அது தொடர்பாக காண்போம். இப்போ இதை பொறுத்த மட்டுக்கு இந்த முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அறிவிக்கை நாள் கொடுத்துருக்காங்க 25/4/2025. இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் அது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க 24/5/2025 11:59 பிற்பகல். விண்ணப்பத்தை திருத்த சாளர காலம் 29/5/2025 12:01 முற்பகல் முதல் 31/5/2025 11:59 பிற்பகல் வரை. தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 12/7/2025 காலை பார்த்தீங்க அதாவது முற்பகல் 9:30 முதல் பிற்பகல் 12:30 வரை. ரைட்டா? இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு முறை பதிவு தளத்தில் போயிட்டு நீங்கள் உங்களோட விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலி பணியிடங்கள் பதவிகள் அதுக்குரிய காலி பணியிடங்கள் எத்தனை காலி பணியிடங்கள் உள்ளன என்பதற்கான எண்ணிக்கை அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார் மார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் இது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா இதை உங்களுக்கு கூடுதலான காலி பணியிடங்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான செய்தியும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்கிறாங்க. இணையதளத்திலே பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு அதாவது தொகுதி 4 பணிகள் மூலம் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளில் அதாவது வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக ஒரு நிதியாண்டுக்கு அதாவது 2025-26 3678 காலிப்பணிகளை நிரப்புவதற்கு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2022 மற்றும் 24ஆம் ஆண்டிற்கான அறிவிக்கைகளில் சராசரியாக ஒரு நிதியாண்டுக்கு நிரப்பப்பட்ட காலிப்பணிகளுடன் 3560 ஒப்பிடும் பொழுது 2025ஆம் ஆண்டில் கூடுதலாக காலிப்பணிகள் நிரப்பப்பட உள்ளன. மேலும் 2025ஆம் ஆண்டு அறிவிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள காலிப்பணிகளின் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற தகவலை தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? கண்டிப்பாக போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா படிங்க. கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு பணிக்கு நீங்கள் அனைவரும் செல்வதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.